16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 16:46 நான் வாசிக்கிறேன். அவங்க எப்படி கெட்டு போனாங்கன்னு நீங்கள் பாருங்க. உன் இடதுபுறத்திலே தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை, உன் வலதுபுறத்தில் தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சோதோம் உன் தங்கை. ஆயிலும் நீ அவருடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவருடைய அருவருப்பின்படி செய்யாமலும் அந்த மகா அருவருப்பின்படி செய்யாமலும் அது மகா அற்பக்காரை என்பது போல் நீ உன் எல்லா வழிகளிலும் அவர்களை பார்க்கலும் கேடாய் நடந்தாய். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க நடந்ததெல்லாம் ஒரு சின்ன காரியம், நான் எப்படி நடக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அதை விட மிக கேடாய் நடந்தாய். 48 வசனம், நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல் உன் சகோதரியாய சோதோமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். பாருங்க, அங்க ஆண்டவர் சொல்ற அந்த சோதோம் குமாரா பட்டணம் மிகவும் அவங்க ஹோமோசெக்சுவலா போனதுனால அவங்களுடைய பாவம் அதிகமானதுனால அவர் அழித்தார். அவங்களுடைய பாவத்தை காட்டிலும் உன்னுடைய பாவம் மிகவும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நீயும் உன் குமார்த்திகளும் செய்தது போல் உன் சகோதரியாய சோதமும் அவளுடைய குமார்த்திகள் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு கர்த்தர் ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறார். அவங்களோட நீ கேடு கெட்டவங்களா போயிட்ட. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபோகமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்தில் அவள் குமாரத்திலும் இருந்தன. சிறுமியின் எளிமையானுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பான செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை. அதாவது 10 கோத்திரமும் அந்த சமாரியர் கண்டுகுண்டிய வனங்களும் செய்யவில்லை. நீ உன் சகோதரிகளை பார்க்கிலும் உன் பாவங்களை பெருக பண்ணி நீ செய்த உன் எல்லா அருவருப்புகளினாலும் அவர்களை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினாய். இப்போதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கணும் அருவருப்பாக செய்த உன் பாவங்கள் நிமித்தமும் உன் லட்சையை சுமந்து கொள். உன்னை பார்க்கணும் அவர்கள் நீதி உள்ளவர்கள், உன் சகோதரிகளை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணின நீ வெட்கமடைந்து உன் இலச்சையை சுமந்து கொள். இது யூதா கோத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அவங்களுடைய பாவத்தை காட்டிலும் உன் பாவம் அதிகமாகி அவங்கள நீதிமான்களாக மாற்றிவிட்டது என்று சொல்றார்.